புதுசா நீங்க வண்டி வாங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த டிப்ஸை தெரிஞ்சுட்டு போங்க. சும்மா பேசிக்கா ஊருக்குள்ள சுத்துவேங்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் பைக்கோ அல்லது அட்வென்ச்சர் பைக்கோ எடுக்கணுங்க கூடிய அவசியம் இல்லை. ஸோ பர்பஸ் தெரிஞ்சு பைக் எடுங்க. ரெண்டாவது, நீங்க வாங்க போற கம்பெனில ரெகுலரான சர்வீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கக்கூடிய பேக்ரவுண்ட் செக் வந்து பண்ணிக்கோங்க. மூணாவது, ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நாலாவது, வாங்க போற பையிங் காஸ்ட் எவ்வளோ, அதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிரைஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்குமா இல்லையா அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் அஞ்சாவது, அந்த வண்டியினுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்ற பாயிண்ட்டை கம்பல்சரி பாருங்க. அண்ட் ஆறாவது, உங்களோட ஹைட்டுக்கும் உங்களோட வெயிட்டுக்கும் உங்களோட பாடிக்கும் அந்த வண்டியினுடைய ரைடிங் போஸ்டர் பெர்ஃபெக்டா இருக்குமா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சேஃப்டி சம்பந்தமான டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது வண்டியில இருக்கான்னு பாருங்க. மேக்ஸிமம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இல்லாத வண்டியை சூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, பிடிச்ச வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வேணும்னா வண்டியை வாங்கிக்க வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மேலும் இது மாதிரி ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.